சென்னை நுங்கம்பாக்கத்தில் அபுபக்கர் அருண் என்பவர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் தொடர்பாக வீட்டின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் வியூ ஏரியாவில் வசித்து வருபவர் அபுபக்கர் அருண். இவர் துபாயில் ட்ரேடிங் பிசினஸ் செய்து வருகிறார். இவரது சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை. இவர் குடும்பத்தோடு சென்னை நுங்கம்பாக்கத்தில் வசித்து வருகிறார். புத்தாண்டு விடுமுறை காரணமாக இவர் கீழக்கரைக்கு சென்றிருக்க சமயத்தில் கொள்ளையர்கள் அவருடைய முதல் தளத்திற்கு சென்று பூட்டை உடைத்து 150 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றிருப்பதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை அவரது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தபோதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக நுங்கம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்கள் எந்த வழியாக வந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது என்பது தொடர்பாக போலீசார் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். லேக் வியூ ஏரியா என்பது பொதுமக்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சுலபமாக இந்த பகுதியில் வந்து கொள்ளை சம்பவத்தில் அரங்கேற்றி விட்டு செல்வது என்பது சர்வ சாதாரண காரியம் அல்ல என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நன்கு தெரிந்த நபரே இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரது வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவர் அபுபக்கர் அருண் வெளியூர் சென்றிருப்பதை தெரிந்து கொண்டே இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பழைய குற்றவாளிகளுடைய கைரேகைகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பணி என்பது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.